நான் தரேண்ணா. என்ன 1800 ரூபாய்ங்களா? 1200 1200 முடிச்சா? என்ன தூண்டில் மீன் தாராளமாக வாங்கலாம். ஒரு மணி 2 மணி தூங்கினாதான் கையேந்து முன்னு பார்த்தா 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. 10 தூங்கி அப்படியே எழுந்து முடியல கையில். நாங்கள்லாம் பகலில் தூங்கினோம் தான், நைட்டில் எழுந்துக்கிறோம். பகலே தூங்குறதா? பகலே ஒரு 2 ஹவர் தூங்கிடுறேன். 2 ஹவர் 3 ஹவர். 2 ஹவர் தூங்கினா போதும். காலையில் விடிகாலம் 1 மணி நைட்டு 1 மணிக்கெலாம் எழுந்து கடைக்கு வரணும். படுக்க போனால் லேட் ஆகும். நைட்டில் இது மணி 11 12 மணிக்கு நான் படுக்கும்போது. ஏன்னா 1 மணி 2 மணி ஆனால் தூங்க அப்படிங்கிறது 6 மணிக்கு எழுந்து முடியும்னு பார்த்தா 6 மணிக்கு 10 மணிக்கு தூங்கினாலும் எழுத முடியல. எனக்கு 10 மணிலாம் தூங்குங்க, இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்து முடியல. ஆனால் வந்து எப்பயுமே பகலில் 2 மணிக்கு தான் தூக்கிடுவேன். இது வந்து உடம்புக்கு நல்லது. அது இல்லாமல் இப்போ ஒரு 3 நாளாக சீக்கிரமா முன்னாடி 9 மணிக்கு தூங்கலாம். பகலில் படுறதுனால உடம்பு நல்லது. வேலை இன்னொரு விஷயம் தெரியுமா? பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா யாருன்னா அப்படி கிடையாது. சோம்பேறிங்களுக்கு அந்த வேலைக்கு போகாமல் தூங்குறான் பாரு, அவன் தான் சோம்பேறி. நான் காலையில் 4 மணிக்கு எழுந்து வேலையை முடிச்சுட்டு 6 மணிக்கு காலையில் தான் நான் சொல்லிருக்காரு. காலையில் 4 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு 11 மணிலாம் படுத்துருவேன். ஆனால் என்னோடய வேலையை முடிஞ்சிடும். என்னோடய வேலையில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் தூங்கலாம் இதுவும் கூடாதான். ஆமாம், எனக்கு வீட்டில் வேலையே கிடையாது. அவங்க தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு படுத்துருவேன். முடிஞ்சு போச்சு. என்ன லைட்டாக தொப்பை தள்ளுது, சாப்பிட்டு தூங்குறோமா? சாப்பிடாம தூங்குறது இல்லை, சாப்பிட்டு உட்காந்து தூங்கினாலே போதும். இது இப்போ போய் செய்ய பொறுத்து தான் சார். இது எத்தனை மணி போய் செய்யுது? என்ன ஐஸ் பேர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மணிக்குன்னா நம்மளே சீக்கிரம் போயிடுவோம். அதனால பார்த்தா ஐஸ் போட தேவையில்ல. ஆ இதில் வந்து 2 மீன் வலை மீன். ஆமாம், மிச்சம் நான் 6 மீன் தூண்டு. வலை மீன் நல்லா தான் இருக்குது. அது கண்டுபிடிச்சது பாய். அதான் இப்போ மீன் வர டைம் தான். காத்தால மீன் வரல, காற்று ஓவராக இருக்குது இங்கே. ஆமாம், ஆமாம். ம்
அது உள்ள இருக்க தண்ணியெல்லாம் கிளீன் பண்ணுங்க. நாலு கவர் அடிக்கிட்டே மேலே கொட்டிட்டீங்க ஐஸு. ஐஸே நமக்கு தேவைப்படாது, ஆல்ரெடி தூண்டில் மீன். லாஸ்ட்டாக டாப் ஐஸ் போடுங்க. அதிலே கொட்டிட்டீங்க எல்லாத்தையும். இப்படி வாங்க டீல் ஐஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டு டாப் ஐஸில் மேலே மேலே கொஞ்சம் கொட்டிட்டு ஃபைனலாக வாங்கி மேலே போட்டுக்கலாம். நல்லா இருப்பான். அதான் அவுட்டு உங்களுக்கு தனியாக போடக்கூடாதுண்ணா. ஓஹோ